திருச்சிற்றம்பலம். தித்திக்கும் பெருவானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான், எத்திக்கும் போட ஓரரும் மொழியத் தந்தான், எல்லாம் இழந்தார் சிவமுன்றே கொண்டார், பத்தி பெருங்கடல் வாசகமானது பாக்கியமுள்ளோர் ஓதி உணர்ந்தார், சக்தியின் அருள் தானே பதிந்தது, சஞ்சலமான பிறவி ஒளிந்தது. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதே மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே வாதவூர் வள்ளல் என்கின்ற மாணிக்கவாசகர் மாண்பு என்கின்ற நூல் பற்றி ஒரு ஞான பூஷணிகளும் உள்ளது. இந்த நூலிலே 6 பாடல் வரையிலும் சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது சொல்ல போவது 7வது பாடல். உலகத்திலே தோன்றிய ஞானிகளிலே மாணிக்கவாசகர் மிக உயர்ந்தவர். அதுதான் சிவபெருமான் எல்லாருக்கும் ஒரு வகையாக அருளச் செய்தான். மாணிக்கவாசகருக்கு தனி சிறப்புடைய ஒரு அருளை செய்தார். மாணிக்கவாசகர் செய்தது போல யாருக்கும் செய்யவில்லை. கண்ணை கொடுத்தருளை பெற்றார்கள், பெண்ணை கொடுத்தருளை பெற்றார்கள், ஊட்டிய அறிந்து அருளை பெற்றார்கள், பிள்ளைய கொடுத்தருளை பெற்றார்கள், திருடன்னு சொல்லி வீதியிலே நிறுத்தி கூட்டத்தை கூட்டி அது மூலமாக அவருடைய உண்மையை பற்றிய வெளியிலே காட்டி அதன் மூலமாக அருளை பெற்றார்கள். இப்படி எத்தனையோ எத்தனையோ வகையிலே சுவாமி அருளை பெற்றார்கள். அந்த அருளிலே மிக உயர்ந்தது குருவடிவாய் வந்து அருள்வது. எல்லாருக்கும் சோதனை வச்சு அருள் பண்ணினான். இவருக்கு எந்த விதமான பரீட்சையும் கிடையாது. மாணிக்கவாசகருக்கு பரீட்சையே டெஸ்டே கிடையாது. உடனே வந்த உடனே வேலை போட்டு கொடுத்தார். வந்த உடனே வேலை. நான் தான் சொல்லுவேன், மாணிக்கவாசகர் பாண்டியனுக்கு மந்திரியாக இருந்தார். பாண்டியனுக்கு மந்திரின்னா பாண்டி நாட்டுக்கு மாத்திரம் மந்திரி, முதலமைச்சர். இப்போ சிவபெருமானுடைய அருளை பெற்ற ஒரு பாடு 224 புவனங்களுக்கும் சிவபெருமான் ராஜா, மாணிக்கவாசகர் முதலமைச்சர். இப்படி யாராவது சொல்லியிருக்காங்க? 224 புவனங்கள். இது மாதிரி புவனம் 224. இது மாதிரி இந்த 224 புவனங்களுக்கு சிவபெருமான் ராஜா, மாணிக்கவாசகர் முதலமைச்சர். நீ ஏன் ஒரு சின்ன நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற? எல்லா உலகங்களுக்கும் முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதவியை பெற்றவர் மாணிக்கவாசகர். அது இந்த 7வது பாட்டிலே அந்த சிறப்பை பற்றி இந்த பாட்டிலே வருகிறது. அது சிறந்தது சைவம், தெளிந்தது உலகம். சமயங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களும் உயர்ந்தது. அதன் அளவிலே உயர்ந்தது. எந்த சமயமும் வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு உண்மையை சொல்லும், ஒரு நன்மையை சொல்லும். அதனாலே சமய நெறியில சேருவது நல்லது. சமயத்தில் சேராம சமயமே தெரியாமல் இருக்கிற மக்கள் எவ்வளவு? நிறைய. சமயம் தெரியாத மக்கள் நிறைய. அப்படிப்பட்ட சமயங்கள் உலகத்தில் நம்முடைய நாட்டிலே நிறைய இருக்கிறது. எல்லா சமயங்களுக்கும் மேலாக இருப்பது சிவ சமயம் என்கின்ற சைவ சமயம். அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்து சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தலை செய்த 4 பொற்றாளின் உயிர் துணையே என்பது அருணை கலம்பம். எல்லா சமயங்களுக்கும் மேலாக இருப்பது. அது என்ன காரணம் தெரியுமா? எல்லா சமயங்களுக்கும் உயிர்கள் தலைவர்கள். நம்மை போல பிறப்பு இறப்புடைய உயிர்கள் தலைவர்களாக இருப்பார்கள். சைவ சமயத்துக்கு பிறப்பு இறப்பில்லாத சிவபெருமான் தலைவராகையினாலே சைவ சமயம் உயர்ந்தது.
பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமான் தலைவராக இருப்பதனாலே சைவ சமயம் உயர்ந்தது. எல்லா சமயங்களும் 25 தத்துவத்துக்குள்ளே நின்றுரும். சைவ சமயம் 36 தத்துவங்களை கண்டு அதற்கு மேற்பட்டது கடவுள்னு சொல்லுவது. ஆறாரை நீத்து அதன் மேல்நிலையை பேராடி என்பதும் அவ்வளவோ என்பது கந்தர் அனுபூதி. அதனாலே சைவம் சிறந்தது. எடுத்த உடனே சிறந்தது சைவம், தெளிந்தது உலகம். இந்த உண்மையினாலே சைவம் சிறந்தது என்று காட்டியவர்கள் 4 பேர். இந்த சமயாச்சாரர் 4 பேரும் சைவத்தினுடைய சிறப்பை சொல்லி, சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி, முப்பொருளுடைய உண்மையை சொல்லி சைவ சமயமே உயர்ந்தது என்று அதிசயங்களை செய்து காட்டினார்கள். அப்படி அதிசயங்களை செய்து காட்டியவர்களிலே மாணிக்க வாசகர் சிவபெருமானை ஆச்சாரியனாக கொண்டு அதன் மூலமாக பதிவு சுபாச உண்மைகளை எல்லாம் திருவாசகத்திலே பாடி அதன் மூலமாக சைவ சமயம் உயர்ந்தது என்று சொல்லி அந்த திருவாசகத்தை பாடி கேட்டு அதை உணர்ந்தவர்களாலே உலகம் தெளிந்தது. உணர்ந்ததனாலே உலகம் தெளிந்தது. உணர்ந்ததனாலே உலகம் தெளிந்தது. முன்னே கலங்களா இருந்தது, இப்பொழுது தெளிந்தது. கலங்களிலே பொருள் தெரியாது, தெளிந்த நீரிலே பொருள் பொருள். அதுபோல சிறந்தது சைவம், தெளிந்தது உலகம். என்னமா தெரிந்தது, என்னமா தெளிந்தது, என்னமா சிறந்தது, என்னமா தெளிந்ததுங்கிறீங்களா? சிவமொன்றே பரம்பொருள் என்று தேறினது. இந்த உண்மை. சிறந்தது சைவம், தெளிந்தது உலகம் என்றால், தெளிந்தது என்று சொன்னால் என்ன? கடவுள் அல்லாததை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தவர்களை விட சிவபெருமானே கடவுள் என்று தெரிந்து கொண்டபடியினாலே சைவம் சிறந்தது, தெளிந்தது. சிவமொன்றே பரம்பொருள் என்று தேறினர். பிறந்தது ஞானம், பறந்தது மாயை. திருவாசகத்தை ஓதுவதினாலே உணர்வதினாலே ஞானம் பறந்தது. அதன் மூலமாக மாயை முதலான மலங்கள் பறந்தது. பிறந்தது ஞானம், பறந்தது அது பறந்தது. பிறந்தது ஞானம், பறந்தது மாயை. பிஞகன் இன்னருள் தானே கிடைத்தது. பிஞகனாகிய சிவபெருமானுடைய அருள் தானே கிடைத்தது. திருவாசகம் எப்படிப்பட்டது என்றால், திருவாசகம் கோயில். திருவாசகம் கோயில். இப்போ விசேட தீட்சை பெற்று சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணுகிற முறை. அப்படி சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண இயலாதவர்கள் அதற்கு பதிலாக திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. திருவாசகம் கோயில். திருவாசகத்தில் சிவபெருமான் குடியாக இருக்கிறார். விசேட தீட்சை பெற்று சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ண இயலாதவர்கள் திருவாசகத்தை சிவலிங்கமாக பாவித்து பூஜை பண்ணுறாங்க. வேற எந்த நூலையும் எப்படி சொல்றது? ஆகையினால் திருவாசகம் என்னும் கோயில் செய்து சிவபெருமான் அதில் இருக்க செய்தார். திருவாசகம் என்னும் கோயில் செய்து, இந்த நூலிலே வருது அந்த பாட்டு. திருவாசகம் என்னும் கோயில் செய்து சிவபெருமான் அதில் இருக்க செய்தார். நல்ல பெருகாதல் பெருந்துரைகர் கோயில் செய்து, பெருகாதல் பெருந்துரைகர் கோயில் செய்து, பெருகாதல் பெருந்துரைகர் கோயில் செய்து பெருமானை வீற்றிருக்க செய்தார். திருவாசகம் என்கிற கோயிலை செய்தார், அதில் சிவபெருமானை இருக்க செய்தாரா? அப்புறம் திருப்பெருந்துறையில் கற்கோயில் கட்டி அதில் சிவபெருமானை இருக்க செய்தார். திருவாசகம் என்னும் கோயில் செய்து சிவபெருமான் அதில் இருக்க செய்தார். நல்ல பெருகாதல் பெருந்துரைகர் கோயில் செய்து பெருமானை வீற்றிருக்க செய்தார். மேலும் திருவாசகம் ஓதும் உள்ளமெல்லாம் சிவபெருமான் இருக்கின்ற கோயிலாகும். தருகாதல் வாதவூர் ஐயன் செய்த சாதனையை யாராலும் சாற்றுவார். அருமையான இப்படி பல கோயிலை கட்டி சிவபெருமானை குடியிருக்க வைத்தவர் மாணிக்கவாசகர். அதனாலே இப்படி திருவாசகம் ஓதுகின்றவர்களுக்கு அருள் தானே கிடைக்கும். மறந்தும் ஓர் மற்ற தெய்வம் நினையா வாதவோன் வழங்கிய பாடலால். ஐயாலே திருவாசகத்தை ஓதினால் அவர்களுக்கு நல்ல ஒரு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் தெரியுமா? சிவபெருமான் ஒருவரை முழுமுதற் கடவுள், மற்ற தெய்வங்கள் எல்லாம் பரமன் முதலான தெய்வங்கள்லாம் உயிர் வர்க்கங்கள், அவர்கள் சிவ பரிவாரங்களாக இருப்பார்கள், இவரை கடவுளாக மாட்டார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வார். அந்த உண்மையை திருவாசகத்தில் நல்ல தெளிவாக சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, மற்றொரு தெய்வம் கனவிலும் நிறையாது, மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரியன் ஆயினும் மற்றறியேன் பெருதெய்வம். அதுக்கு மேல அச்சப்பத்தில் என்ன சொன்னார் தெரியுமா?
நான் பாம்புக்கு பயப்பட மாட்டேன். அப்பா, பாம்புக்கு பயப்படாத இருப்பான் உலகத்தில். நான் பாம்புக்கு பயப்பட மாட்டேன், பொய்யனுக்கு பயப்பட மாட்டேன். ஆனால் சிவபெருமானை தவிர வேற தெய்வம் இருக்குதுன்னு சொல்றவனை கொண்டாங்க. குற்றில் வாழ அரவு மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவா சடையம் மன்னல் கண்ணுதல் பாத நன்னி, மற்றும் ஒரு தெய்வம் தன்னை உண்டன நன்றி பெம்மார் கற்றில்லாத வரை கண்டால் அம்மனாமஞ்சுமார் என்பது திருவாசகம். அதனாலே திருவாசகத்தில் தான் சிவபெருமானை முழுவதற் கடவுள், மற்றவர்களெல்லாம் உயிர் வர்க்கங்கள் என்று சொல்லி நன்றாக உறுதியாக சொல்லுவோம். திருமுறைகள் எல்லாத்திலையும் அப்படி இருக்கு, திருவாசகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனாலே மறந்தும் ஒரு மற்ற தெய்வம் நினையா வாதவூன் வழங்கிய பாடலால் பிறந்தும் அறநிலா பேதையர் ஓதார், பெற்றோம் நாம் யாரும் பெறாத வேறு. பிறந்தும் அறநிலா பேதையர் ஓதார், மனிதராக பிறந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலையும் பிறந்து தமிழிலே இப்படிப்பட்ட ஒரு ஞானவாசம் இருக்கிறது என்று தெரியாமல், அதை ஓதாமல் ஓதி உணராமல் அதனுடைய அருமையை அறியாமல் போகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் புண்ணியம் இல்லாமையினாலே திருவாசகத்தை ஓதவில்லை. பிறந்தும் அறநிலா பேதையர் ஓதார். அறம் இலா, புண்ணியம் இல்லாத பேதையர், பேதையர்னா அறிவில்லாதவர்கள். பிறந்தும் அறநிலா பேதையர் ஓதார், பெற்றோம் நாம் யாரும் பெறாத வேறே. நாம் யாரும் பெறாத வேரை பெற்றுவிட்டோம், யாரும் பெறாத வேரை பெற்றுவிட்டோம் என்று இந்த பாடலிலே, 7வது பாடலிலே இந்த கருத்துக்கள் வருகிறது. சிறந்தது சைவம், தெளிந்தது உலகம், சிவமொன்றே பரம்பொருள் என்று தேறினர், பிறந்தது ஞானம், பறந்தது மாயை, பிஞ்சக நின்னருள் தானே கிடைத்தது, மறந்தும் ஒரு மற்ற தெய்வம் நிலையா வாதவூரன் வழங்கிய பாடலால், பிறந்தும் அறநிலா பேதையர் ஓதார், பெற்றோ நாம் யாரும் பெறாத வேறே என்று இந்த 7வது பாட்டிலே இந்த கருத்துக்கள் வருகிறது. அதுக்கு மேலே 8வது பாட்டு சூரியன் தோன்றினால் இருள் போய்விடும், சந்தேகமே கிடையாது. சூரியன் தோன்றினால் இருள் போய்விடும். இது பொறையிருள், இந்த இருள் பொறையிருள். ஞான சூரியனாகிய திருவாத ஊரடிகள் என்கின்ற ஞான சூரியன் தோன்றியபடியினால் அகவிருள் போனது. இந்த சூரியனாலே புறம் இருள் போய்வது, ஞான சூரியனாகிய மாணிக்க வாசகராலே அகவிருள், அந்த நூலை ஓதுகின்றவர்களுக்கு அகவிருள் போகும். இன்றனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என்பது திருவாசகம் தான். அதனாலே ஒரு சூரியன் திருவாத ஊரிலே உதித்தான், ஞான சூரியன் திருவாத ஊரிலே உதித்தான். அதனாலே மாயை என்கின்ற இருள் ஓடி போய்விட்டது. அஞ்ஞானம் தன்னை அகல்வுக்கும் நல்லறிவே, விஞ்ஞானமாகி விடுகின்ற மெய்ச்சுடரே என்பது சிவபுராணம். அதனால திருவாத ஊரிலே ஒரு ஞான சூரியன் உதித்தான். புகழ்வேசுவாத ஊரினில் வந்தருள் புண்ணிய நான்மறை வடிவேயான திகழ்திருவாத ஊரன் என்னும் ஒரு செஞ்சுடர் தோன்றிற்று அதன் ஒளியால். திருவாத ஊரிலே ஒரு செஞ்சுடர் தோன்றியது. அந்த ஒளியினாலே இகழ் ஒரு புத்த சமயம் என இருள் இருந்தது. புத்த சமயமாக இருள் ஓடி போய்விட்டது. பசுபதி சமயம் விளங்கின, பசுபதியாகிய சிவபெருமானுடைய சமயம் விளங்கின, சைவ சமயம் விளங்கின. மகிழ் ஒரு சைவ சித்தாந்த அன்பர் மனமெனும் தாமரை மலர்ந்து சிறந்தது. அது மாதிரி சூரியன் தோன்றினால் இருள் போகும், தாமரை மலரும். பண்டமரை வண்டரற்ற பசுந்தியன் யான பரந்தொழுகை சிவகந்தம் பரந்துனார கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோம் விண்டமலர் பொழில் குறையுள் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன்மிகு சைவநாதன் குண்டதிக மலர்தாள சிரத்தே வாழும் உற்பாதை எப்போதும் ஒற்றர் செய்வாம் என்பது மெய்கண்ட தேவநாயனார்கள் துதி அருமதி சிவம் பாடியது. அதனாலே ஞான சூரியனாகிய இந்த சூரியன் உதித்தான், புறையும் போகும், தாமரை மலரும். ஞான சூரியனாகிய மாணிக்கவாதர் திருவாரூரில் உதித்தார். அதனாலே அவருடைய வாசகத்தை கேட்டு அன்பருடைய மனத்தில் இருந்த அக இருள் போய்விட்டது. ஆன்மாவில் இருந்தவர்களாகிய ஆணவம்பலம் போய்விட்டது. மனமாகிய தாமரை மலர்ந்தது. அதே இகழ் ஒரு புத்த சமயம் எனும் இருந்தது. பசுபதி சமயம் விளங்கின மகிழ் ஒரு சைவ சித்தாந்த அன்பர் மனம் எனும் தாமரை மலர்ந்து சிறந்ததே.
அதனால புத்த சமயம் என்கின்ற புறச்சமயம் ஆகிய இருள் ஓடிவிட்டது. அதுக்கு மேலே சைவ சித்தாந்த அன்பனுடைய மனம் என்கிற தாமரை மலர்ந்தது. அதை திருவாதகுடியில் புராணத்தில் பொய்மாயா உலகின் மாய பொங்கிருளகல் அன்னோர் தம்மையால் நரையில் செல்லும் தமச சமயதாரகை மடுங்க எம்மையால் உடையா நண்பர் இதயதா மறைகளெல்லாம் செம்மையாய் மலர ஞான ஜனகரர் உதயம் செய்தார் அப்படின்னு பாடுறார். ஞான சூரியன் உதயம் செய்தார். ஞான சூரியன் ஞானத்தை ஒளிக்கி ஊமையாக சொல்லுவது, அஞ்ஞானத்தை இருளுக்கு ஊமையாக சொல்லுவது. இருளுக்கு ஊமையாக சொல்லுவது அஞ்ஞானம், ஒளிக்கு ஊமையாக சொல்லுவது ஞானம், மெஞ்ஞானம். விளங்குதா? அதான் விஞ்ஞானமாகி விழிகின்றவை சொல்லுவது. விளங்குதா? அதனாலே ஞானசூரியன் உதித்தபடியினாலே அன்பருடைய அக இருளும் அதனால் மற்ற புறச்சமய இருளும் ஓடிப்போய் விட்டன. அன்பருடைய மனமாகிய தாமரை மலர்ந்தது என்று திருவாத ஊரடிகள் புராணத்தில் இவருடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு மேலே திருவிளையாடல் புராணத்திலையும் இவரை சூரியனாகவே ஓமித்து சொல்லுகிறார். மாணிக்க வாசகரை சூரியனாகவே ஓமை சொல்லுகிறார். ஆயவளம் பதியதனில் அமாத்தியரில் அருமறையன் தூய சிவாகமனின் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்தோட வந்தொருவர் சேய இளம் பருதியென சிவனருளால் அவதரித்தார். அதனாலே இப்படி திருவாத ஊரிலே இளஞ்சூரியனாக சிவனுடைய அருளாலே அவதரித்தார் என்று மாணிக்கவாசனுடைய அவதாரத்தை சொல்லுகிறார். இவர் அவதாரம் பண்ணினபடியினால்தான் சைவ சமயம் சிறந்தது, மற்ற சமயமாகி இருள் ஓடியது என்று இந்த பாட்டிலே சொல்லுகிறார். அதுக்கு மேலே 9வது பாட்டு பேரின்ப வாசகம். பேரின்ப வாசகம். வாசகம் என்று சொன்னால் அது திருவாசகம் தான். வாசகம் வாசகம் புரியுதா? வடமொழி வார்த்தை, வார்த்தை பேச்சு சொல்லு மொழி என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? வார்த்தை பேச்சு மொழி சொல்லு என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? இவற்றிற்கெல்லாம் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுவது வாசகம். வார்த்தை மொழி சொல் பேச்சு என்றால் அதில் தாழ்ந்த வாக்கியங்கள் வரும். அருமை அருமை அருமை. அதில் தாழ்ந்த வாக்கியங்களும் வரும். பேசுறது வார்த்தையா பேசுகிறேன், பேச்சா பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? பேசுறது பேச்சா ஐயா என்று சொல்ல முடியா? வாசகம் அரே அவா என்ன வாசகம்? அதான் ஞான வாசகம். என்ன வாசகம்? ஞான வாசகம். அதுதான் திருவாசகம். ஞான வாசகம் திருவாசகம். திரு என்பதற்கு இம்மை என்பம் மறுமை என்ப இரண்டையும் தருவது. திரு என்பது அழகு என்பது ஒரு பொருள், திரு என்பது முத்தி என்பது ஒரு பொன்னும் மைப்பொருளும் திருவாரை போகமும் திருவும் புணர்ப்பான். திரு என்றால் முத்தி, திரு என்றால் முத்தி, முத்தியை கொடுக்கின்ற வாசகம், முத்தியை கொடுக்கின்ற வாசகம், செல்வத்தை கொடுக்கின்ற வாசகம். செல்வத்துக்கும் திருன்னு, முத்திக்கும் திருன்னு. அதனாலே இப்படி இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் தருகின்ற வாசகமாக இருப்பது. அதான் இதை இப்போ சொன்ன பாரு, மொழி வார்த்தை பேச்சு சொல் இவைகளெல்லாம் அதில் தாழ்ந்த வாக்கியங்களும் வரும், உயர்ந்த வாக்கியங்களும் வரும். வாசகம் என்கின்ற சொல்லை வழங்கும் போது அதில் உயர்ந்த வாக்கியம் தான். வாசகம் உயர்ந்த வாக்கியம் அல்லவா? வடமொழி வாசகம் என்று சொன்னால் அது என்ன வாசகம்? அதுதான் திருவாசகம். திருவாசகத்தை ஓதினவர்கள் மறுபடி கருவாசம் பண்ண மாட்டார்கள். திருவாசகத்தை ஓதினவர்கள் மறுபடி கருவாசம் பண்ண மாட்டார்கள். அது 9வது பாட்டிலே குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்து நல்ல கொள்ளையிட திருவருளை அள்ளித்தந்தான். அது நம்ம சிவபுரா சுவாமி குருந்த மரத்தடியிலே சிவபெருமானுடைய அருளை நிறைய கொள்ளை அடிச்சுட்டா சாமி. கொள்ளைனா புரியுதா? திருடினான் என்றால் கொஞ்சம், கொள்ளை அடித்தான் என்றால் அப்படி சொல்லுவாங்க. நல்லா புரியல இந்த வார்த்தைக்கு. திருடினான் என்றால் கொஞ்சம், கொள்ளை அடிச்சுட்டான் அப்படின்னா அதிகமாக. இப்போ ஆற்றிலே நீர் வந்தது என்றால் கொஞ்சம், புரியுதா? இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை நல்ல புரியுதா? ஆற்றிலே நீர் வந்தது, தண்ணீர் வருகிறது ஆற்றிலே என்று சொன்னால் பயம் இல்லை. வெள்ளம் வந்தது அதிகமாக இருப்பது. அதுபோல எல்லாரும் சிவபெருமான்கிட்ட திருடினார்கள், இவர் கொள்ளை அடிச்சு விட்டார்.
அதே குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்து நல்ல கொள்ளையிட திருவருளை அள்ளி தந்தான், அள்ளி தந்தான். அதை முதல்லையே பாடிடுவாத ஒரு வள்ளல்ங்கிறதுக்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறேன். வள்ளல் என்பதற்கு இலக்கணம் அத்தனார் வாத ஊர் முனிவருக்கு அளவிலா அருளினை அள்ளி தந்தான். சிவபெருமான் அள்ளி தந்தார், கிள்ளி தரல, அள்ளி அள்ளி போடுறது, இப்படி இழுத்து போடுறது இல்லை, அள்ளி போடுறது. அதே நம்ம அந்த வந்தி கிழவி குட்டி சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாளா, அவளுக்கு அந்த வைகக்கரையை அடைக்கிறதுக்கு அளவு போட்டிருந்தாங்களா, அளந்து போட்டிருந்தாங்களா, அதை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டாளா. அதுக்கு ஆளாக வந்தாரா சுக்கநாதர். சுக்கநாதரா வந்து ஆளாக வந்து என்ன பண்ணார், நான் கரையை அடைச்சி போடுறேன், இப்போ ரொம்ப பசியாக இருக்குது, இப்போ உணவு வேணும்னாரு. புட்டுத்தான் இடின்னா போடுன்னாரு, போடுனாரு போடுனாரு. அந்த கந்த துணியை விரித்து வாங்கினாராம், கந்த துணியை விரித்து வாங்கினாராம். அவள் புட்டை என்ன பண்ணா, கரை அடைச்சா போதும்னு சொல்லி அன்றைக்கி தான் வியாபாரமே இல்லை, எல்லா மக்களும் வைய கரைக்கு போயிடுச்சு. ஊருக்குள்ளே ஜனமே இல்லை, யார் வாங்க போகிறா புட்டுந்து ஒரு ஆள் எல்லா புட்டையும் வாங்கிக்கிட்ட அள்ளி போட்டாலாம். அதை சொல்கிறாரு, தெள்ளி எடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள் என்பார்கள். அதனாலே சிவபெருமான் திருவருளை அள்ளி தந்தாரு. அத்தனார் சிவபெருமான் வள்ளலாகும். சிவபெருமான் வள்ளல், வள்ளல் அருள்வாத ஊரரும் வள்ளலானார். அத்தருக்கு அத்தரருள் வாத ஊர் முனிவரும் தான் அன்புள்ள அடியாருக்கு அள்ளித்தந்தான். வாத ஊர் முனிவராகிய மாணிக்கவாதர் சிவபெருமான் அள்ளித்தந்தாரு. மாணிக்கவாதர் அடியாரலாகிய நமக்கு அள்ளித்தந்தார். இப்படி நீங்கள் சித்தாந்தத்தை இது திருவாசகத்துடைய பெருமையை கேட்டிருக்கிறீங்களா? இல்லையா? சக்தியுள்ள சித்தாந்த ஆன்மாத்தானும் சாந்தனன் வண்ணவனை சாற்றினார். ஐயாரே, சித்தாந்தத்திலே ஆன்மாவை எப்படி சொல்லுவார்கள் என்றால் சாந்தனன் வண்ணம். சாந்தனன் வண்ணம் எதை சேருதோ அதன் தன்மையாக இருக்கும். பாசத்தை சேர்ந்தால் பாசத்தின் தன்மையாக இருக்கும், பதியை சேர்ந்தால் பதியின் தன்மையாக இருக்கும். கண் போல கண் ஒளியை சேர்ந்தால் ஒளியாக இருக்கும், இருளை சேர்ந்தால் இருளாக இருக்கும். அதுபோல மாணிக்கவாதர் வள்ளலாகிய சிவபெருமானை சேர்ந்தார், இவரும் வள்ளலாயிட்டார். வள்ளலை சேர்ந்தார், இவர் வள்ளலானார் அப்படின்னு இந்த பாட்டில் முதல்ல சொல்லியிருக்கேன்னா. அதனாலே குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்து நல்ல கொள்ளையிட திருவருளை அண்டித்தந்தான். பெருந்தகமை வாத ஊர் முடிவென்றாலும் பேரின்ப வாசகமா நமக்கு தந்தான். சிவபெருமான் கொடுத்த திருவருளை வச்சுக்கலை, யான் பெற்ற இன்பம் பெருக இவையும், யான் பெற்ற இன்பம் பெருக இவையும் என்று சொல்லி என்ன பண்ணாரு, திருவாசகத்தின் மூலமாக நமக்கு அள்ளி தந்தார். அந்த வாசகம் என்ன வாசகம்? பேரின்ப வாசகம். அருந்தவருள் இவரை போல் உலகில் இல்லை. அதிக தவத்தை செய்தவர்கள் இவரை போல உலகில் இல்லை. ஆகமத்தின் பொருளையெல்லாம் துவித நூலால், சிவாகமத்தில் சொல்லப்பட்ட பொருளையெல்லாம் துவித நூலால். துவித நூல்னா 2 நூல், துவிதம்னா 2, திருவாசகம் திருக்கோவையார் ஆகிய 2 நூலாலே திருந்துலகுக்கு உபகாரம் ஆகத்தந்த திருவாத உரநடி போற்றி போற்றி என்று இந்த பாட்டிலே 9வது பாட்டிலே சிவபெருமான் உடைய திருவருளை நிறைய பெற்றாரு. அந்த பெற்ற திருவருளை வாசகமாக நமக்கு தந்தார் மாணிக்கவாதர் என்று இந்த பாட்டிலே சொல்லப்படும். சரியா பூஜா? சரியா பூஜா? இப்போ நான் சொன்னது சரியா இருக்குதா? அது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு. வேண்டுனன் அடிய மெய்யன் மணக்கும் அருள்சை சிவனை அறந்தேன் அந்தோ முறையோ முறையோ இறையோ என்று அழுது செம்பன அம்பலக்கூத்தன் அருளாற்பற்ற அன்பெனில் ஒரு சிறிது அடியனேற்கு அருளல் வேண்டும். நீயே கூட நின்னருப்பருக்கிற்கு ஏற்றதென்றள வேறு உகந்தேரியை பரிமாமேசவர பண்ணிய வித்தக பெருந்துறை இடத்து பெருஞ்சீர் குறுந்துறை நிழலில் கொள்ளை கொண்டு போயே என்றும் இவர் கொள்ளை அடித்ததே சிவராஜ சுவாமியும் பாடுறார். சிவபெருமானுடைய திருவள்ளுவர் கொள்ளை அடித்தது. கொள்ளைனா ரொம்ப கொள்ளை கொள்ளை கொள்ளையாக இருக்குது. கொள்ளை என்கின்ற வாக்கியத்தை இங்கே கேட்டுக்கீழ பாப்பா பாப்பா பாப்பா. அதனால் அளவில்லாத அருளை நிறையப்பட்டவர். சிவாகமத்திலே ஞானபாதம் உயர்ந்தது, அதுக்கு மேலே உயர்ந்தது. அந்த ஞானபாத பொருள் தான் திருவாசகம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பரமஞானிகளிலே உயர்ந்தவராயுள்ள மாணிக்கவாசகரை பற்றி 276 பாட்டு பாடியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி வந்து கொண்டிருக்க அன்பர்கள் கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.
10வது பாட்டு சொல்லணும், ஞாபகம் வச்சு 10வது பாட்டுன்னு. ம்.